கடக ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசி 2ஆம் இட அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கு சூரியன், புதன், கேது மூவரும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில், அதாவது இவர் 4ஆம் இட அதிபதி, உங்கள் ராசிக்கு 11ஆம் இட அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு, அதாவது 6ஆம் இட அதிபதி, 9ஆம் இட அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு, அதாவது 5ஆம் இட அதிபதி, 10ஆம் இட அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி கூறுகிறேன். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்திலும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்வார். 5ஆம் இடத்திலும் ஒரு நாள் இருப்பார். இவர் 2ஆம் இடம் ஓரளவு நல்ல பலன்கள் தருவார். 3ஆம் இடத்திலும் நல்ல பலன்கள் செய்வார். 4ஆம் இடம், 5ஆம் இடம் அவ்வளவு நல்ல பலன் செய்ய மாட்டார். 3ஆம் இட பலன குரு பார்வை இருப்பதால் 3ஆம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு மிக நல்லதே சந்திரன் வழங்குவார். இவர் விவசாயிகளுக்கும் அவர் சம்பந்தப்பட்ட தொழில்களான நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மீனவ தொழிலாளர்கள், கப்பல் போக்குவரத்து இவர்களுக்கெல்லாம் நன்மைகள் இந்த வாரம் நடக்கும். உங்கள் ராசி அதிபதி சந்திரனாக இருப்பதால். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து நல்ல பலனை அளிப்பார். 3இல் சூரியன் இருப்பது மிக நல்லது. இவர் உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் வீரத்தையும் சகோதர உதவிகளையும் நன்கு தருவார். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு மிக நல்ல பலன்கள். 3ஆம் இட பலன்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் இவர் 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி சுக்கிரன். இவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலன். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு உறவுகள் வருகை, அவர்களால் நன்மைகள், உறவுகள், சந்தோஷங்கள். இவர் 4ஆம் இட பலனான உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், தாய் இவற்றையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக செய்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். சுக்கிரன் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலனை கொடுப்பார். இவர் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு தொழில் வகையிலும் நல்ல பலன்களே நடக்கும். மொத்தத்தில் சுக்கிரன் இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தருகிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சில புத்தி தடுமாற்றங்களையும் சில உடல்நல பிரச்சனைகளையும், 3ஆம் இடத்தில் புதன் பகவான் அவ்வளவு நல்லது அல்ல. இவர் மனக்குழப்பங்களையும் அதிகமாக வழங்குவார். இருந்தாலும் குரு பார்ப்பதால் அவற்றையெல்லாம் நீங்கள் சிறிது சமாளித்துக் கொள்ளலாம். புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லது அல்லதான். இருந்தாலும் குரு பகவான் பார்ப்பது அவற்றை நீங்கள் சமாளித்துக் கொள்ள அவர் உதவுவார். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியும் ராசிக்கு 10ஆம் அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து இவர் நல்ல பலன் கிடையாது. இவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போவதில்லை. விரயங்களையும் உங்கள் புத்திர வகையில் பல பிரச்சனைகளையும் தருவார். இருந்தாலும் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அந்த இட புத்திர வகை தொந்தரவுகளையும் ஓரளவுக்கு சமாளிக்க உங்களுக்கு குரு பகவான் நல்லது செய்வார். ஆனால் விரயங்கள் அதிகமாக இருக்கும். சற்று கவனத்துடன் இருந்து விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் இரண்டுமே இந்த வாரம் தருவார். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் உங்களுக்கு, அதாவது 9ஆம் இட அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11இல் அமர்ந்து உங்களுக்கு இவரும் நல்லது கெட்டது இரண்டு கலந்தே தருவார். 6ஆம் இட பலன் அவ்வளவு நல்லது. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது அவ்வளவு, குரு 6ஆம் இட அதிபதியாக இருப்பது நல்ல பலன் கிடையாது. உங்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் அதிகமாக தருவார். இவர் 11இல் இருப்பது மிக நல்லது. 11ஆம் இட லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு மூத்த சகோதர வகை உதவிகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் இவர் தருகிறார். இவர் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும், அதாவது 3ஆம் இடம் பதிகிறது, 5ஆம் இடத்திலும் பதிகிறது. இவர் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மனைவி வகை உறவுகள், அவர்கள் வகை நல்லது உங்களுக்கு நடக்கும். அவர் வகை உறவுகளும் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள்.
அன்பர்கள். பொதுவாக குரு பகவான் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தே அளிக்கிறார். கெடுபலன்கள் குறைவு, நல்ல பலன்கள் சற்று அதிகமாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு, அதாவது 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனி பகவான். கடக ராசியினருக்கு சனி பகவானால் மிகவும் இப்பொழுது அட்டம சனி நடப்பதால் மிகவும் கஷ்டமான பலன்களை சொல்ல வேண்டியிருக்கும். இவற்றும் நீங்கள் வார வாரம் கேட்டு சலித்து போயிருப்பீர்கள். இனியும் பொறுங்கள். ஒரு மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பிரச்சனைகள் இருக்கும். கஷ்டங்களும் நஷ்டங்களும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் கடகராசி அன்பர்கள். இவற்றை என்ன நாங்கள் சொன்னாலும் நீங்கள் கோவிலுக்கு சென்று சனி பகவானை நன்றாக வேண்டி வணங்கிக் கொள்வது மிக மிக நல்லது. சனி பகவான் துயரம் தீர நீங்கள் மார்ச் 26 வரை காத்திருக்க வேண்டும். சனியால் உங்களுக்கு நல்ல பலன் இப்போதைக்கு இல்லை. சனி உங்களுக்கு கெடுபலன்களையே அதிகமாக தந்து கொண்டிருக்கிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 9இல் ராகு அமர்ந்திருக்கிறார். இவரும் நல்ல பலன் தரமாட்டார். 9ஆம் இடத்திலிருந்து இவர் உங்கள் தந்தைக்கு பிரச்சனைகளையும் அவருக்கு கஷ்டங்களையும் அதிகமாக ராகு பகவானால் உங்களுக்கு நடந்திருக்கிறது. அவரும் உடல்நல பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளால் அவரும் பாதிக்கப்படுவார். அவர் துயரப்பட்டு கொண்டிருப்பார். அதையும் சற்று நீங்கள் சமாதானப்படுத்தி நீங்கள் பேசி அவருக்கு தைரியத்தை தாருங்கள். அவருக்கு வைத்திய மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு கேது பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிக நல்ல பலனே. இவர் நல்லதே உங்களுக்கு ராசிக்கு செய்வார். இதை நீங்கள் நல்ல பலன நன்மைகள். கேது பகவானால் உங்களுக்கு எந்த கெடுபலனும் கிடையாது. இவற்றை நீங்கள் சமாளித்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் கோயிலுக்கு சென்று பார்வதி அம்மனை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே அதிகம் நடக்கும். சுபம்.